கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் கடந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல காத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மளை பிரவேசிக்க வைத்த ஆண்டவராகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை மூலமாக நம் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் செபிப்போம். நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனாகிய கர்த்தர் அப்பா, எங்களை நோக்கி பார்க்கிற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் தாமே கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து எங்களோடு கூட நீங்கள் நடந்து வந்தீங்களே அப்பா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்ததைப் போல ஆண்டவராய கர்த்தர் எங்களை நீங்கள் சுமந்து கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வைத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த ஆண்டிலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு வேதனைகள், கண்ணீரின் மத்தியிலும் ஏசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்களேயா. எங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றினீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக உங்கள் கிருபையினாலே உங்கள் பலத்தினாலே பிரவேசிக்க வைத்தீங்களேப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வருடத்திலே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிற அந்த நாள் இந்த வருடமாய் இருக்கட்டும் அப்பா. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாதே ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னின்று எங்களை கரம் பிடித்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழி நடத்தும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நிந்தனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த புதிய ஆண்டிலே மனமகிழ்ச்சியின் ஆண்டாக எங்களுக்கு தேவனாய் கர்த்தர் நீங்கள் நடத்தி கொடுக்கும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தையின்படியே ஆண்டவராகிய கர்த்தர் தாமே எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுக்கிற பரம பிதாவே, இந்த ஆண்டிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தி எங்கள் கண்கள் அதிசயமான காரியங்களை காணும்படிக்கு மகிமையான காரியத்தை செய்தரலும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. தாசனை மறைத்து கொண்டு நீங்கள் தீர்க்க தரிசனமாக நீங்கள் வெளிப்படும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற நாளாக ஆண்டவரே நாட்களை நீர் குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காரியம் இந்த நாளில் நடக்கும் என்பதை தேவனாய கர்த்தர் முன்கூட்டியே திட்டம் பண்ணி இருக்கிறீர் அப்பா. அதைத்தானே யோபு சொன்னார், ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையின்படியாக அந்த நாளை தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவதாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. இப்படி எலிசபெத்துடைய காரியத்தை குறித்து தேவனாய கர்த்தர் மரியாளுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவருடைய நிந்தையை போக்கும்படியாக இந்த எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நற்செய்தியை மரியாள் மூலமாக தேவனாய் கர்த்தர் நீங்க அறிவித்தீங்களே அப்பா. அந்த காரியத்தை நிமித்தமாக எப்படி மரியாளுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூர்ந்ததோ அதே போல ஆண்டவரே எங்கள் இருதயம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையினாலே எங்களை ஊன்ற கட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தேவதாசனை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் விளக்கி கொடுத்ததை அப்படியே ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தருளுங்கப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் ஒருமனப்பட்டு கவனிக்கிறதற்கு ஏதுவான விசுவாசமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் தருவீராக தகப்பனே. இந்த வார்த்தையினால் என் இருதயம் மன மகிழ்ச்சி அடைந்தது, என் இருதயம் உயிர் கொண்டது. கர்த்தர் என்னோடு கூட பேசினபடியினால் இந்த ஆண்டு தேவனாய்
தேவனாய் கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற ஆண்டாக இந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுக்க போகிறதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று மனமகிழ்ச்சியோடு கூட இந்த ஆண்டிலே நம்முடைய பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கத்தக்கதாக தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க வெளிப்படுவீராக தகப்பனே. எல்லா தடைகளையும் மாற்றி எங்க வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை நீங்க செய்தருளும் அப்பா. அதை நிமித்தமாக எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தணும் அப்பா. கர்த்தர் எங்கள் மீது கடாட்சம் வைத்தருளுவீராக. உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பாடல் ஆராதனை வேளையிலே ஆண்டவரே ஒருமனப்பட்டு கர்த்தராகிய தேவனை நாங்கள் பாடி உடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்தும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை நிறைவிலே ஒவ்வொருவருடைய இருதயம் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீங்க மகிமையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேத வாசிப்பு பகுதியையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. ஆரம்ப ஜெபத்திலிருந்து இந்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க கரம் பிடித்து நடத்தும்படிக்கு செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே கனமும் துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் நாள் மாலை வேளையிலே இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் சார்பாக எங்களுடைய அன்பான புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2024ஆம் ஆண்டில் எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் அதன் ஊடாக ஆண்டவருடைய கரம் நம்மை அழகாய் அற்புதமாய் அன்பாய் வழி நடத்தி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற எதிர்பார்ப்பு ஏக்கம் நமக்குள்ளாக இருக்கும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் என்னையும் நடத்துவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இந்த மாலை வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். எவ்வளவு அழகாக வழி நடத்தி இருக்கிற அந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத உங்க கிருபையை. 2024ஆம் ஆண்டின் துவக்கத்திலே நம்மோடு இருந்த அநேகர் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் எவ்வளவு அழகாய் ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார், ஆற்றல் படுத்தியிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உயிருள்ள வரை துதித்து பாடிக்கொண்டே இருப்போம். சேர்ந்து பாடுவோம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்ட நிலைமையில இருப்போமானால் அணைத்துக் கொள்கிற ஆண்டவர், தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். ஆறுதலை தேடி அலைவோமானால் ஆறுதலை தருகிற ஆண்டவர். உற்சாகமாய் இந்த புதிய ஆண்டின் மாலை வழியிலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தம்மிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்துகின்ற கிருபை, தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கின்ற கிருபை. சோதனைகளிலே வேதனைகளிலே வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருப்போமானால் தூக்கி சுமக்கிற ஆண்டவர், ஆறுதல் தருகிற ஆண்டவர், ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, எனக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனின் ஈவினில் சிறந்ததே, நமக்கது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. நம் இயேசு நமக்கு கிருபையானாரே. அழகாய் பாடினோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையானாரே என்று. கிறிஸ்து பிறப்பின் நாட்களை அனுசரித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை பாடி துதிக்கும்படியாய், அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். வாக்கு பண்ணின ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வசனங்களாக அருளப்படும். அது நிறைவேறுமா நிறைவேறாதா என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே மற்றொரு தெரிந்த பாடல், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்களை மறக்காத ஆண்டவர்,
உண்மையுள்ள ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். சேர்ந்து முதலாம் சரணத்தை பாடுவோம். உற்சாகமாய் அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தருகிற ஆண்டவர், சிறந்ததை தருகிற ஆண்டவர் கண்டிப்பாக வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே உற்சாகமாய் பாடுவோம். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 45 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள்.
வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். இப்பொழுது ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ சோர்வுகள், பலவீனங்கள், கண்ணீர், கவலைகள் மத்தியிலே இம்மட்டும் நம்மை ஆதரித்து வழிநடத்தி இருக்கிறார். நம்மோடு கூட இருந்திருக்கிறார். வேதனை நேரங்களிலே ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி பிடித்திருக்கிறது. உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, கண்ணீரோடே விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டவர். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதித்து சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு துணை. ஆண்டவரே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டிலே உம்முடைய பலன் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடலின் பொருளை உணர்ந்து சேர்ந்து பாடுவோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என்னுடைய சொந்த பலத்தாலே அநேக காரியங்களை சாதிக்க பார்த்தேன், ஆனால் சாதிக்க முடியல. என்னுடைய வாய் பலத்தாலே வாழ பார்த்தேன், ஆழ பார்த்தேன், ஆனால் ஒண்ணுமே முடியல. ஆண்டவரே, நீங்க எனக்கு வேண்டும் சுவாமி. இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே, இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு பாடிக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜபசந்தையோடு ஒப்படைப்புணர்வோடு சேர்ந்து பாடுவோம். என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. அன்பனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆள் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. பணத்தை வைத்து எதனாலும் சாதித்து விடலாம் என்று அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் வியாதி படுக்கையில இருக்கும் பொழுது, மரண தருவாயில இருக்கும் பொழுது பணம் நம்மை கண்டிப்பாக கரை சேர்க்காது. ஆண்டவர் ஒருவர் தான் வழி, வாழ்வு எல்லாமே. உற்சாகமாய் அர்ப்பணிப்புணர்வோடு சேர்ந்து பாருங்கள். என் ஆள்பலத்தால் ஆழ பார்த்தே ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆழ பார்த்தே ஆழ முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன் படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்னும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன் வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கல் வேலிகள். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தாங்கிக் கொள்ளுங்க சுவாமி, எங்களை கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க சுவாமி. உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள் ஆண்டவரே எங்களை மூழ்கடிக்க பார்க்கிறது. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே என்று சொல்லி நன்றியோடு இந்த பாடலை பாடி நிறைவு செய்வோம். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். கரம் பிடித்து நடத்துகின்ற ஆண்டவர், கண்மலை மேல் உயர்த்துகிற ஆண்டவர். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அப்பா பிதாவே என்று அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பது. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க சுவாமி, என்னுடைய ரட்சிப்புக்கு பாவங்கள் தடையாயிருக்குமானால் மாற்றுங்க ஆண்டவரே. பரமக்குயவனே, உமது கரங்களிலே என்னை நான் ஒப்படைக்கிறேன் சுவாமி, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை மன்னியுங்க என்று சொல்லி பாடி நிறைவு செய்வோம். பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம் போல என்னை வனையுமே, உம் சித்தம் போல என்னை வனையுமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆண்டவரே, முதலாம் தேதி மாலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரமக்குயவனாகிய உம்முடைய கரங்களிலே களிமண்ணாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல எங்களை வணையுமாறு வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளத்திலே வேதனையோடு சஞ்சலத்தோடு சமாதானமின்றி பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, பரமக்குயவனாகிய நீர்
வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இல்லங்களிலே சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்கின்ற எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், பரமக்குயவனாகிய நீர் வாழ்வை மாற்றுங்க, செம்மைப்படுத்துங்க ஆண்டவரே. பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு சந்தோஷத்தோடு தங்களுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு கிருபை தாங்க சுவாமி. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனம் சொல்கிறதே ஆண்டவரே. கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செய்தியை தருகிற உமது அடியாருக்காக, அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் முழுவதும் இருக்கட்டும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதியான நேரத்தை தேவரீருடைய கரத்திலே தருகிறோம். இதய கதவுகளை திறந்து வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அது நிமித்தம் உங்களுடைய இருதயம் மகிழும். ஆண்டவராகிய கர்த்தர் செய்யப்போகிற மகிமையான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானிக்க முன்பதாக கண்களை மூடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறதே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறதே. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமும் நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருதே. ஏசப்பா, இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீங்க உதவி செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த 2025வது ஆண்டு இந்த 1ஆம் மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை நீங்கள் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே எங்களை உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்து காத்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீங்க உதவி செய்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த நாடிலும் வேத வசனத்தின் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். யாரெல்லாம்
கண்ணீரோடு கூட ஒருவேளை இந்த ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் கண்ணீரை நீர் துடைத்து மகிமையான காரியத்தை நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உம்முடைய வசனம் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடியினால் அந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த வேத வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் நீர் வாக்குத்தத்தமாக கட்டளையிடுவீராக. உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான காரியத்தை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கின்றார். எரேமியா 31:31 வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தை நம்ம தியானித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாட்கள் வரும் என்று சொல்லுகின்றாரே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்கப் போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்த நேரத்தில் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேச போகிறார் என்று நான் மிகுந்த ஆவலோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் நான் காத்திருந்தேன். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் என்ன காரியத்தை பேசும்படிக்கு என் உள்ளத்தில் ஏவினாரோ அந்த காரியத்தை இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமாக தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் பேசுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கின்றாரே, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நாட்கள் வரும் என்று சொல்லக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் நாட்கள் வரும் என்று சொல்லக்கூடிய தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் நிச்சயமாக வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் குறித்திருக்கிற நாளில் என்ன செய்ய போகின்றார், எப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவருக்கு தெரியும் தம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த வருடமாவது எங்களுடைய வாழ்வில் ஒரு மகிமையான காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய காத்திருக்கக்கூடிய இந்த காரியத்தை பார்க்கின்ற தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த நாள் வரும் என்றும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வேத வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் ரகசியம் என்னவென்றால், நாட்கள் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கின்றார். அந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஒரு நாள் வரப்போகின்றதே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த நாளில் என்ன நடக்கும் என்றால், அந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை
அறிவிக்கக்கூடிய நாளை ஆண்டவராகிய கர்த்தர் குறித்திருக்கின்றார். உங்களுக்கு அந்த நல்ல செய்தியை, ஒரு நற்செய்தியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய நாள் வருகிறது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே, என்ன நாட்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை உங்கள் காதுகள் முதலாவது கேட்கும். தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நல்ல செய்தியை உங்களுடைய காதுகள் ஒரு நாள் கேட்கும். அப்பொழுது உங்களுடைய இருதயம் மகிழும். காதுகள் கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த அந்த நல்ல செய்தியை, தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மையான காரியத்தை காதுகள் மாத்திரமல்ல, கண்களும் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காத அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இந்த ஆண்டிலே நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். உங்களை பார்த்துத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீ மகிழக்கூடிய ஒரு நாள், உனக்கென்று ஒரு நல்ல செய்தியை நான் அறிவிக்கக்கூடிய நாளை நான் குறித்திருக்கிறேன். அது இந்த ஆண்டில் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உன் காதுகள் அந்த நல்ல செய்தியை கேட்கும். உன் கண்கள் அந்த தேவன் செய்த காரியத்தை, நன்மையான காரியத்தை உன்னுடைய கண்கள் காணும் பொழுது உன்னுடைய இருதயத்தின் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கும் முன்பதாக ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, பொதுவாக நாம் வளர்ந்த பின்பதாக நம்முடைய நண்பர்களை நாம் படிக்கும் பொழுது, நாம் படித்த நம்முடைய நண்பர்கள், நம்மோடு கூட படித்த நம்முடைய நண்பர்களை நாம் ஒருவேளை நமக்கு திருமணமாகி பிள்ளைகளெல்லாம் பெரியவர்களான பின்பதாக நம்முடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால், நாம் அவர்களை பார்த்த உடனே அந்த பழைய காரியம் எல்லாவற்றையும் குறித்து அவர்களிடத்தில் கேட்போம். எப்படி நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நாம் படித்த நேரத்தில் இருந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கேட்போம். நம்முடைய நண்பர்களுடைய பெயரை சொல்லி எல்லாரையும் கேட்போம். எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பம் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அவர்களை விசாரிப்பதில் நாம் அதிகமாக ஆர்வம் கொள்ளுவோம். எனக்கு அருமையானவர்களே, அதே போல நானும் ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவனை நான் சந்தித்த நேரத்தில், அவனோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் நான் கேட்டேன். ஒவ்வொருவராக நான் கேட்டுக்கொண்டே வந்தேன். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்மோடு கூட படித்த ஒரு சகோதரன் உண்டே எப்படி இருக்கிறார் என்று சொல்லி கேட்ட பொழுது, இவர்களெல்லாம் இந்தந்த இடத்தில் நல்ல நிலைமையில் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நான் கேட்ட பின்பதாக என்னுடைய நண்பன் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லாம் நன்றாக இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய நண்பன் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீயும் நானும் எல்லாரும் நம்ம படித்த நண்பர்கள் எல்லாரும் ஒன்றாக படித்தோமே, நம்ம எல்லாரும் நன்றாக இருக்கின்றோம். ஆனால் நம்மோடு கூட படித்த ஒரு சகோதரன் என்று சொல்லி அவன் எங்களுடைய நண்பன் ஒருவனுடைய பெயரை சொல்லி அவன் சொன்னான். அவன் எங்களுடைய பக்கத்து ஊரில் தான் அவன் இருக்கின்றான். அவனுடைய நிலைமை தான் மிகவும் ஒரு பரிதாபம் நிலைமையாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அவன் சொன்ன காரியம், அவனுக்கு திருமணமாகி அதன் பின்பதாக குழந்தை பிறந்து சந்தோஷமாகத்தான் இருந்தான். ஆனால் என்னவென்று தெரியவில்லை, திடீரென்று அவனுடைய மனைவி அவனை விட்டு கடந்து போய்விட்டாள். அதாவது பிரிந்து போய்விட்டாள். பிள்ளையோடு கூட அவள் பிரிந்து போனதின் நிமித்தம் அவன் மிகுந்த வேதனையோடு கூட அவன் இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்ற வேத வசனம் என்னவென்றால், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்வில் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள், உங்களிலே மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் கண்ணீரோடு
நம்மோடு கூட இருக்கக்கூடியதை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலே அவர்களுடைய வேதனையை பார்த்து நாம் மிகுந்த வியாகுலப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, அதே போலத்தான் என்னுடைய நண்பன் அந்த காரியத்தை சொன்ன நேரத்தில் நான் அந்த காரியத்தை கேட்ட பொழுது, ஐயோ ரொம்ப தங்கமான பையனாச்சே அவன், நம்முடைய நண்பனை பொறுத்த மட்டில் ரொம்ப அமைதலாக இருப்பானே, நாம் கூட குறும்பு பண்ணுவோம், ஆனால் அவன் அப்படி எதுவுமே பண்ண மாட்டானே, ரொம்ப ஒரு நல்ல பையனாச்சே, அவனுடைய வாழ்க்கையிலா இப்படி நடந்தது என்று சொல்லி அந்த காரியத்தை கேட்ட பொழுது எனக்குமே மிகுந்த வேதனையாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை கேட்ட நேரத்தில் என்னுடைய நண்பன் சொன்னான், அவனுடைய தாயார் தான் இப்பொழுது அவனை கவனித்துக் கொள்ளுகிறார்கள். அவன் வேதனையோடு கூட இருக்கக்கூடிய நேரத்தில் நானும் அவனிடத்தில் பேசினேன். உன் மனைவி எவ்வளவோ நம் சொல்லியும் அவள் வந்து சேர்வதாக தெரியவில்லை. உன்னோடு கூட சேர்ந்து வாழ்வாள் என்று நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. நீ ஏன் இதை விட்டுவிட்டு இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அவன் சொன்னான், நிச்சயமாக என்னுடைய மனைவி ஒரு நாள் வருவாள் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் என்று அவன் சொன்ன பின்பதாக ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய எதிர்பார்ப்பை போலவே இன்றைக்கு அவனுடைய நண்பர்களாகிய நாங்கள் எல்லாமே எங்களுடைய நம்பிக்கையும் அதே போல, ஆண்டவரே எங்களுடைய நண்பனுடைய வாழ்வில் ஒரு காரியத்தை நீங்க செய்ய மாட்டீரா என்கின்ற ஏக்கம் எங்களுக்குள்ளாக வர தொடங்கியது. எனக்கு அருமையானவர்களே, இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் பெற்றோர்களுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள், ஆனால் ஒரே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மட்டும் அவர்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வியாதியில் இருக்கும் பொழுது அந்த பெற்றோர் என்ன நினைப்பார்கள் என்றால், எல்லாரும் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமானால் ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் இப்படி இருக்கின்றதே, நான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாத்திரம் இப்படி இருக்கின்றதே என்பதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோராக சில வேளைகளில் அவர்கள் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். மற்றவர்கள் நிமித்தம் நீங்கள் அவர்களுடைய துக்கத்தை உங்களுடைய துக்கமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் நீக்குகிறவர் மட்டும் கிடையாது, மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது, மற்றவர்கள் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனையிலே நீங்களும் பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்து, ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நன்மை செய்தால், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்ணீரை துடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த நாட்கள் வரும் ஆண்டவரே, அந்த நாட்கள் வந்தால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நீங்கள் ஏங்கி இருக்கக்கூடிய நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அந்த நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவர்கள் படக்கூடிய அந்த பாடுகளை பார்த்து, அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து நீங்கள் வியாகுலப்படுகின்றபடியினால் நமக்கு ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்ம கூட பிறந்தவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், அதை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், ஒருவேளை நம்முடைய உடன்பிறப்புகளுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் என் உடன் பிறந்த என் சகோதரனுடைய பிள்ளைகள், என் சகோதரியினுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறத பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நீர் செய்ய மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கின்றீர்களா? இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரை தேவனாகிய கர்த்தர் துடைத்து எல்லாவற்றையும் நிறைவாக கொடுத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் மற்றவர்கள் நிமித்தம் நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள் அல்லவா? மற்றவர்களுடைய துக்கத்தை உங்கள் துக்கமாக எடுத்துக்கொண்டு அந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கின்றீர்கள் அல்லவா? ஆண்டவராகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை நோக்கித்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், அந்த நாட்கள் வரும் என்று நான் சொன்னேனே. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நல்ல செய்தி உன் காதுக்கு வரும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நீ எதிர்பார்த்திருக்கின்ற அந்த காரியம், நீ எதிர்பார்த்திருக்கின்ற அந்த நல்ல செய்தி உன் காதுகள் கேட்கும் பொழுது உன் இருதயம் மகிழும். மாத்திரமல்ல, உன் காதுகள் கேட்பது மட்டுமல்ல, உன் கண்கள் அந்த காரியத்தை
காரியத்தை காணும் பொழுது, தேவன் செய்த மகிமையான காரியத்தை நீ பார்த்து, இவர்கள் குடும்பத்திலும் எங்கள் குடும்பத்தில் செய்த தேவனாகிய கர்த்தர் அந்த அற்புதத்தை என் குடும்பத்திலும் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு உடன் பிறந்தவர்கள் குடும்பத்திலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்திருக்கிறார் என்கின்ற காரியத்தை நினைத்து நீ மகிழக்கூடிய நாட்கள் தூரத்தில் இல்லை. அந்த நாட்களை தேவனாகிய கர்த்தர் குறித்திருக்கின்றார். உன்னுடைய இருதயமும் மகிழும். உனக்கு நெருக்கமானவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய காரியத்தின் நிமித்தமும் அவர்கள் குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் மகிழ பண்ணி எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் மகிழ பண்ணுவார். வேத வசனம் சொல்லுகின்றது, சங்கீதம் 92:4 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய கர்த்தருடைய செயல்களினால் நம்மை மகிழ்ச்சியாக்குவார் என்று வேதம் சொல்லுகின்றது. சங்கீதம் 92:4 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நமக்கு ஒரு நன்மையை செய்வார் என்று காத்திருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் செய்து கொடுத்தாரே. இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தர், இந்த ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் செய்ய போகிற ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக அவர்கள் வாழ்வில் மகிமையான காரியத்தை செய்து, அந்த காரியத்தை நீங்கள் கேட்கக்கூடிய நாளில் உங்களுடைய இருதயம் மகிழும். அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்கின்றார். அவருடைய செய்கைகளால் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதியில் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யும் பொழுது அந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த வேத வசனத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதை நம்ம தியானித்து பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் இதில் இருப்பது போலவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகின்றார். வேதத்தில் லூக்கா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். பொதுவாக இதை டிசம்பர் மாதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தை நம்ம தியானிப்போம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான பகுதியை நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாராகிய மரியாளை குறித்து வேதம் சொல்லுகின்றது. அவள் கன்னியாக இருந்த பொழுது, ஒரு வாலிப பெண்ணாக இருந்த பொழுது, தேவதூதன் ஒருவன் அவளிடத்தில் வந்து அவளுக்கு என்னென்ன காரியம் நடக்கப் போகிறது என்பதை குறித்து சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, மரியாளுக்கு அவள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அவளோடு கூட பேசுகின்றார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகின்றாள், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தேவதூதன் சொல்லுகின்றான், பரிசுத்த ஆவி உன் மீது வரும், அப்பொழுது நீ இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்று சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் எல்லாம் அவளுடைய வாழ்க்கையிலே இதை கேட்ட பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருந்தாலும் கூட, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் வாலிப பெண்ணாக இருந்த மரியாளிடத்தில் தேவதூதன் இதையெல்லாம் சொன்ன பின்பதாக ஒரு காரியத்தை அவளிடத்தில் சொல்கின்றான். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை தியானித்து பார்ப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனத்தில் மரியாளிடத்தில் தேவதூதன் சொன்னது என்ன? முதலாவது அவளிடத்தில், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், பரிசுத்த ஆவியினால் அது உண்டாயிருக்கும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவளுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து சொல்லி முடித்த பின்பதாக இன்னொரு நபருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ததை அறிவிக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே,
ஒரு நல்ல செய்தி மரியாளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. தன்னுடைய வயிற்றிலே இயேசுவானவர் உதிப்பார் என்கின்ற காரியத்தை சொல்லக்கூடிய தேவதூதன் இன்னொரு காரியத்தையும் சேர்த்தே சொல்லுகின்றான். அந்த காரியத்தை கேட்டவுடனே மரியாளுடைய இருதயம் எப்படி மகிழ்ந்தது என்பதை பாருங்கள். லூக்கா முதலாவது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற, எனக்கு அருமையானவர்களே, மரியாளிடத்தில் சொல்லப்படுகின்றது, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே, அவர்கள் வயதான காலத்திலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இது 6ஆம் மாதம். என கருமையானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம அநேக வேளைகளில் நம்ம பொதுவாக பெரிதாக நம்ம பார்க்க மாட்டோம். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்கின்றார் என்பதை குறித்தே நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு நெருக்கமானவர்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நாளை குறித்து, அந்த நாளில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறதின் நிமித்தம் அந்த காரியத்தை நம் காதுகள் கேட்கின்றது. ஆண்டவரே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறீர் என்று சொல்லும் பொழுது என் இருதயம் மகிழ்கின்றது என்று சொல்லுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நல்ல செய்தி இப்பொழுது மரியாளுடைய காதுகள் கேட்கின்றது. அது என்ன நல்ல செய்தி என்றால், உன் இனத்தாளா இருக்கின்ற, உன்னுடைய சொந்தக்கார அம்மாவாக இருக்கக்கூடிய, வயதான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எலிசபெத் ஒரு புத்திரனை இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று சொன்ன உடனே இந்த மரியாளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களை, நான் சொன்னேனே, எங்களுடைய நண்பன் ஒருவனை குறித்து சொன்ன நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து மனைவி அவனை விட்டு கடந்து போயின நேரத்தில், மனைவி அவனை விட்டு பிரிந்து போன நேரத்தில், மிகுந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய அவனை கண்ட நேரத்தில் நாங்கள் எல்லாம் அந்த துக்கத்தை எங்களுடைய துக்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தில், ஐயோ, அந்த காரியத்திற்காக அவன் எவ்வளவு நல்ல பையனாக இருந்தான், அவன் யாருக்கும் கெடுதல் செய்ததே கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி ஒருவேளை எங்களுக்கு கேள்வி இருந்தாலும் அந்த துக்கத்தை எங்களுடைய துக்கமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டது போலவே இப்பொழுது இந்த இடத்தில் மரியாளுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. உன் இனத்தாளா இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ற காரியத்தை சொன்ன உடனே மரியாள் உடனே யோசித்திருப்பாள், நமக்கு நெருக்கமான எலிசபெத் அம்மாவாச்சு, அவங்க நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், ரொம்ப நல்லவங்க, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாச்சே, அவர்களுடைய வாழ்க்கையில் குழந்தை என்று பாக்கியம் இல்லாதபடியினால் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார்களே, அந்த காரியத்தை மரியாள் அறிந்திருந்தபடியினால தான் இந்த காரியம் சொல்லப்படுகின்றது. மரியாளுக்கு இந்த காரியம் எல்லாம் தெரியும். காரணம், அவளுடைய சொந்தக்கார அம்மாவாகிய எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதை எல்லாவற்றையும் வேதம் விவரித்து சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், மரியாளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்து, அந்த நாளில் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவராகிய கர்த்தர் அவளுக்கு சொல்லும் பொழுது அவளுக்கு, மரியாளுக்கு என்ன நடக்கும், மரியாளுக்கு என்ன நன்மையான காரியம் நடக்கும் என்று மாத்திரமல்ல, உன்னுடைய இனத்தாளா இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு நான் செய்திருக்கின்ற நன்மையை இன்று நீ அறிந்து கொள்ளுவா என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில், எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாளை குறித்து அந்த நாளில் தேவன் ஒரு நல்ல செய்தியை இப்பொழுது மரியாளுக்கு சொல்லுகின்றார். மரியாள் இதை கேட்ட உடனேயே, எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நேரடியாக வேகமாக வாலிப பெண்ணாக இருக்கக்கூடிய அவள் விரைந்து போய் அந்த இடத்துல போய் அவள் எலிசபெத்தினுடைய வீட்டுக்குள்ளாக நுழைகின்றாள். காதினால் கேட்ட செய்தி, எனக்கு அருமையானவர்களே,
காதினால் கேட்ட அந்த செய்தி, நல்ல செய்தியை கேட்டவுடனே அவள் இருதயம் மகிழ்ந்தது. இப்பொழுது அவள் போய் அந்த எலிசபெத்தை பார்த்த நேரத்தில் அவள் கர்ப்பவதியாக இருக்கக்கூடியதை பார்க்கின்றாள். அதை பார்த்த உடனே அவள் கண்கள், எனக்கு அருமையானவர்களே, காதுகள் நல்ல செய்தியை கேட்பது மட்டுமல்ல, உன் கண்களும் அந்த காரியத்தை காணும். ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உங்கள் இனத்தார்களுக்கு, எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கின்றீர்கள், ஆண்டவரே நாங்கள் நல்லாக இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நல்லா இருக்கின்றோம், ஆனால் எங்கள் உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி வேதனையோடு கூட இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் வேதனையும் உங்களுடைய வேதனையாக எடுத்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகின்றது. உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் இந்த நாட்களில் கட்டளையிடுவேன். அந்த நாட்கள் வருகின்றது. ஆண்டவர் சொன்னாரே, நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னாரே. உனக்கு வேண்டியவர்களுக்கு, நீ அன்பு செலுத்தக்கூடிய நபர்களுக்கு, நீ யார் மீது அன்பாக இருக்கின்றாயோ அவர்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய மகிமையான காரியத்தை உனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய நாட்கள் வருகின்றது என்று சொல்லுகின்றார். அதை உன் கண்கள் காணும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்ததை உன் கண்கள் காணும் பொழுது உன் இருதயம் மகிழும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், இப்பொழுது வேதத்தில் இந்த எலிசபெத்தை குறித்து இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன். எலிசபெத்தை பொறுத்தமட்டில் ஆண்டவருக்கு பயந்தவளாக, உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திருமணமான பின்பதாக, இதில் வயதானவளாக காட்டப்பட்டிருக்கின்றது. அவள் திருமணமானதிலிருந்து தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய வழியில் நடந்து கொண்டிருந்தார். இந்த எலிசபெத் தன் புருஷனாகிய சகரியாவோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். எல்லாம் நிறைவாக இருந்தும் அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதபடியினால் வேதம் சொல்லுகின்றது, மலடி எனப்பட்டாள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. குழந்தை பெற தகுதி இல்லை என்று சொன்ன நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, நான் இதை பார்த்த நேரத்தில் ஒருவேளை இந்த எலிசபெத்தினுடைய அம்மா இருந்திருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். வாலிப பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்தில் திருமணம் செய்து வைக்கிறார்கள். தன் பிள்ளைக்கு குழந்தை இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே எனக்கு குழந்தையை பெற்றெடுக்க எனக்கு கிருபையை கொடுத்தீங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடியதை என் கண்கள் காண்கின்றதே. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு நீர் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்றைக்கு வரும் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்களை ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாடிலும் என் அன்பு பெற்றோர்களே, ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளிலே ஒரே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி நீ கதறிக்கொண்டிருக்கின்றாயா? ஆண்டவராகிய கர்த்தர் உன் பிள்ளையினுடைய வேதனையை உன்னுடைய வேதனையாக எடுத்துக்கொண்டு நீ கதறிக்கொண்டிருக்கின்றாயா? வயதான பெற்றோர்கள், ஒருவேளை வயதான தாத்தா பாட்டிமா, என் பேர பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு பேரன் மட்டும், ஒரே ஒரு பேத்தி மட்டும் கஷ்டப்படுகிறது நான் காண்கின்றேன். அந்த ஒரே ஒரு பேரன் பேத்தியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை நினைத்து நான் கலங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், நாட்கள் வருகின்றது. உனக்கு எந்த காரியத்தின் நிமித்தம் நீ வேதனையோடு கூட இருக்கின்றாயோ உன் வேதனையை மாற்றும்படிக்கு நான் ஒரு நல்ல செய்தியை உன் காதுகள் கேட்கும்படிக்கு அந்த நாளை நான் குறித்திருக்கிறேன், அந்த நாளை நான் கட்டளையிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த நாட்கள் வரும். ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு ஒரு நல்ல செய்தி, எந்த காரியத்தை நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த நல்ல செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதை உன் காதுகள் கேட்கும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றேன். எந்த காரியத்திற்காக ஆண்டவரே கலங்கி நிற்கக்கூடியவர்களுக்காக நீ கதறி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி என் பிள்ளையின் வாழ்க்கையில் வராதா, என் பேர பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வராதா?
வராதா? ஆண்டவரே, என்னுடைய உடன்பிறப்பினுடைய வாழ்க்கையில வராதா? என் புருஷனுடைய வாழ்க்கையில, என் மனைவியினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி இந்த வருடமாவது வராதா என்று காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நாட்கள் வரும், என்னிடத்திலிருந்த நல்ல செய்தி உனக்கு சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு நாளை குறித்திருக்கின்றார் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு நாளை குறித்திருக்கின்றார். அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். எனக்கு அருமையானவர்களே, மரியாளுக்கு ஏன் இந்த காரியம் சொல்லப்பட வேண்டும்? அவளுடைய சொந்தக்கார அம்மாவாக இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை மரியாளுக்கு சொல்லுவதன் காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த மரியாள் எங்கள் குடும்பத்திலேயே ரொம்ப நல்லவங்களாச்சே இந்த எலிசபெத் அம்மா, அவங்க எவ்வளவு அன்பானவர்கள், எங்கள் குடும்பத்தில் ரொம்ப தங்கமானவங்க ஆச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாதது நிமித்தம் அவங்க அழக்கூடியதை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க வேதனைப்படுகிறதை நான் பார்த்திருக்கின்றேன், அந்த வேதனை ஆண்டவர் மாற்றினால் நன்றாக இருக்குமே என்ற ஏக்கம் மரியாளுக்கு இருந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதே போல உங்களுக்கு ஏக்கம் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்டவங்க, ஆண்டவரே என் மிகவும் நெருக்கமான இவங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஏக்கம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்கின்றார், எந்த காரியத்திற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்திற்காக நான் ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறேன் என்கின்ற நல்ல செய்தி உன் காதுக்கு வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நாட்கள் வரும் என்று சொல்லுகின்றாரே, என்ன நாட்கள்? நல்ல செய்தி உனக்கு சொல்லப்படும் நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, மரியாளுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது. மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக, மரியாளுக்காக அல்ல, மரியாளுடைய உறவினராகிய எலிசபெத்துக்கு கர்த்தர் செய்த காரியத்தை இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். நாட்கள் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். இதற்கு முன்பதாக எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்றால் என்ன ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, லூக்கா முதலாவது அதிகாரம் 24வது வசனத்தில் நாட்கள் வரும், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னாரே, இந்த வசனத்தில் அந்த நாட்களை குறித்து குறிப்பாக சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். லூக்கா 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு, தொடக்கும் பொழுதே என்ன சொல்லுகிறது பாருங்கள், அந்த நாட்களுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளை குறித்திருக்கிறார் தானே, சில நாட்களுக்கு பின்பு என்று குறித்திருக்கின்றது. சில நாட்களுக்கு பின்பு கர்த்தர் குறித்த நாட்கள் வருகின்றது என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகின்றது. என்ன அழகாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார் என்பதை பாருங்கள். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பின்பதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக, கருமையானவர்களே, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். அநேக வேளைகளில் தலை குனிந்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கின்றாயா? குழந்தை இல்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தின் நிமித்தம் நீ எந்த இடத்திலும் ஒருவேளை வெளியிடங்களுக்கு கூட போக முடியாதபடிக்கு உன்னை வீட்டுக்குள்ளாகவே அடைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீ இருக்கின்றாயா? மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையின் நிமித்தம் வேதனையோடு கூட நீ இருக்கின்றாயா? இந்த எலிசபெத்தை பொறுத்தமட்டில் வேதம் சொல்லுகின்றது, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக, வாசியுங்கள், கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து, கருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களில் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த நாட்கள் வருகின்றது. என கருமையானவர்களே, இந்த நாட்கள் வருகின்றது என்று கர்த்தர் சொன்னாரே, கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார் என்றால் ஒரு நாளை குறித்தார். கணவன் மனைவி வேதனையோடு கூட இருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டார். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்ப
குடும்பத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சியை பாருங்கள். அவர்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து என்று போடப்பட்டிருக்கின்றது. என்ன அர்த்தம் தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் என் மீது கருணை வைத்து, என் தேவனாகிய கர்த்தர் என் மீது தன் கண்களை வைத்தார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு செய்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நீ அழுது கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கின்றார். இந்த எலிசபெத்தை போலவே எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஏதாவது கஷ்டத்தின் நிமித்தம் அந்த காரியத்தில் மிகுந்த வேதனையை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இந்த எலிசபெத்தை பொறுத்தமட்டில் இருதயத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட அவள் சொல்லுகின்றாள், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் என் மேல் கடாட்சம் வைத்து என்று சொன்னால், என் தேவன் எனக்கு இரக்கம் செய்தார். என்னை அவர் மறக்கவில்லை. என்னை ஆண்டவர் மறந்து போய் விட்டாரோ என்று நினைத்தேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை மறக்கவில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு இந்த வயதான காலத்தில் யாருக்குமே செய்யாத ஒரு காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார், எங்க குடும்பத்தில் செய்திருக்கின்றார். மரியாளுக்கு சொல்லப்பட்ட காரியம், எனக்கு அருமையானவர்களே, எலிசபெத்துக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை கேட்ட உடனே, எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை செய்தது போல மரியாளுக்கு மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடை. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்தில் அந்த மகிழ்ச்சி தான் மரியாளுக்கு உண்டானது. அந்த எலிசபெத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவளுக்கு கர்த்தருடைய கண்களில், ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்களில் கடாட்சம் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், எலிசபெத்துக்கு கிடைத்த அதே கடாட்சம் உனக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். கடாட்சம் என்று சொல்லக்கூடியது கர்த்தருடைய கண்களில் இருந்து வரக்கூடிய அருட்பார்வை என்று நான் சொல்லுகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தருடைய பார்வை கனிவான பார்வை. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் மீது கருணையோடு அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றது. என் பிள்ளை பட்ட பாடு போதும், இவ்வளவு நாட்கள் வேதனை அனுபவித்தது போதும், இந்த நிந்தை போதும், அவள் அழுகை நின்று போகட்டும், நான் அவளை மகிழச் செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அழகான ஒரு பாடல். ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஆண்டவரே உங்க கண்கள் என்ன பார்த்ததுனால தான் ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று அந்த ஒரு அழகான பாடலை பாடும் பொழுதே, எனக்கு அருமையானவர்களே, இதே நிலைமையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாயா? இதே நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளையை நினைத்து கதறி கொண்டிருக்கின்றீர்களா? என் அன்பு பெற்றோர்களே, ஒருவேளை உங்க பேர பிள்ளையை நினைத்து கதறி கொண்டிருக்கிற தாத்தா பாட்டிமார்களாக இருக்கின்றீர்களா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நாட்கள் வருகின்றது என்று ஆண்டவர் சொன்னாரே, நாட்கள் வரும் என்று அவர் சொன்னால் வரும். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நிந்தையை நீக்கக்கூடிய நாட்கள் வரும். உன் மீது தேவனாகிய கர்த்தர் கருணை வைத்து அந்த நாளில் அவர் செய்யக்கூடிய மகிமையான காரியத்தை, ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை உன்னுடைய காதுகள் கேட்கக்கூடிய நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த பாடலை பாடும் பொழுதே உங்களை ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்திலே கொடுங்கள். ஆண்டவரே, இந்த எலிசபெத்துக்கு எப்படி ஆண்டவரே உங்களுடைய கண்களில் கடாட்சம் கிடைத்ததோ அதே காரியத்தை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை
நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எப்படி எலிசபெத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கடாட்சம் உண்டானதோ அதே போல உங்களுக்கும் உண்டாகும். இந்த புதிய ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், என் கண்களில் உனக்கு கடாட்சம் உண்டாகும் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். அந்த நாட்களை அவர் குறித்திருக்கின்றார். அந்த நாட்கள் வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்யும். என கருமையானவர்களே, இந்த எலிசபெத் கர்ப்பம் தரித்து வயதான காலத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிற செய்தி மரியாளுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தனக்கு நன்மை செய்தது போல அந்த மரியாளுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். எங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாத ஒரு காரியத்தை கண்ணீரோடு இருந்த எலிசபெத் என்கின்ற வயதானவங்க அந்த அம்மாவுக்கு தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறாரே. இந்த நாட்கள் வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாள் வந்தது என்கின்ற செய்தியை எனக்கு ஆண்டவர் அறிவித்திருக்கின்றார். இந்த இடத்தில் எப்படி மரியாளுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டதோ, எனக்கு அருமையானவர்களே, அவள் இனத்தாள் ஆகிய எலிசபெத்தை குறித்து ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டதோ அதே போல ஒரு நல்ல செய்தி உனக்கும் அறிவிக்கப்படும். கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறதின் நிமித்தம் உங்களுக்கு அந்த நல்ல செய்தி அறிவிக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். உன் காதுகள் அந்த செய்தியை கேட்பது மட்டுமல்ல, உன்னுடைய கண்களும் அதை காணும். என கருமையானவர்களே, வேதத்தில் காதுனால் அந்த நல்ல செய்தியை கேட்கின்றாள். என கருமையானவர்களே, வேதத்தில் அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் மரியாளுக்கு கர்த்தர் தனக்கு செய்ய போகிற காரியத்தை காட்டிலும் இந்த காரியம் அவளுக்கு பெரிய காரியமாக தெரிந்தது. காரணம் என்னவென்றால், மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தி, ஆண்டவராகிய கர்த்தர் செய்த அந்த நல்ல செய்தியை கேட்டவுடனே, இதற்காகத்தானே நாங்கள் காத்திருந்தோம், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் காத்திருந்தோம். இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் எங்களை மகிழ்விக்கக்கூடிய நாள். இந்த வருடம் தேவனாகிய கர்த்தர் எங்களை மகிழ்விக்கக்கூடிய வருடம். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், இதுவரைக்கும் நீ கண்ணீரின் பாதையில் கடந்து போன வருடங்களை நீ பார்த்திருப்பாய். மிகுந்த வேதனையின் வழியாக கடந்து வந்த வருடங்களை நீ பார்த்தாய். 2025 ஆண்டு ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக நீ மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆண்டாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கின்றார். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை, நீ வேதனையின் வழியாக கடந்து வந்ததை எல்லாவற்றையும் பார்த்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகின்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் புதிய ஆண்டிலே உனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உனக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய நாள் வரும். அதை கேட்கும் பொழுது உன் காதுகள் கேட்கும் பொழுது உன் இருதயம் மகிழும். மாத்திரமல்ல, உன் கண்கள் அதை காணும் பொழுது ஆண்டவர் செய்த மகிமையான காரியத்தை பார்ப்பாய். இதுவரைக்கும் யாருக்குமே செய்யாததை எங்கள் குடும்பத்தில் தேவன் செய்திருக்கிறார்
செய்திருக்கிறாரே என்று சொல்லி நீ தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக நீ களி கூறுவாய். எனக்கு அருமையானவர்களே, தேவரீர் உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்கின்ற வேத வசனத்தின்படி நீ மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார். வேதத்தில் அந்த சம்பவத்தை பாருங்கள். லூக்கா முதலாவது அதிகாரம் 36வது வசனத்தில் எலிசபெத்துக்கு செய்த காரியத்தை மரியாளுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். எலிசபெத்துக்கு தான் என்ன செய்தாரோ, எந்த நன்மையை செய்தாரோ அந்த காரியத்தை மரியாளுக்கு சொல்லி மரியாளை சந்தோஷப்படுத்துகிறார். வாசிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். 39வது வசனத்தை வாசியுங்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு அருமையானவர்களே, தேவன் எனக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த நாளில் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவள் என்ன செய்கின்றாள்? வாசிக்கலாம். 39வது வசனம். அந்நாட்களில் மரியாள் எழுந்தாள். மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். என கருமையானவர்களே, வாலிப பெண்ணாக இருக்கக்கூடிய அவள் ஓடி போய் பார்க்கிறாள். அவர்கள் அங்கு கர்ப்பவதியாக இருக்கிறத பார்க்கும் பொழுது, வயதான காலத்தில் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காரியம் இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. எங்க குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை செய்திருக்கிறாரே என்று சொல்லி மரியாளை தேவனாகிய கர்த்தர் மகிழ்வித்தது. என கருமையானவர்களே, சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்து அது நிமித்தம் மரியாளை தேவனாகிய கர்த்தர் மகிழ பண்ணினதை பார்க்கும் பொழுது, என கருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுடைய இனத்தாராக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம். என கருமையானவர்களே, அவர்கள் நிமித்தம் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நீங்கள் அந்த துக்கத்தை உங்களுடைய துக்கமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களா? ஆண்டவர் சொல்லுகின்றார், உனக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கக்கூடிய நாட்கள் வருகின்றது, உனக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கக்கூடிய நாட்கள் வருகின்றது என்று சொல்லுகின்றார். அந்த நாட்கள் வரும். நான் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையான காரியத்தை உன் காதுகளுக்கு நல்ல செய்தியாக நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் பெற்றோராக இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள், ஒரே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கின்றதே. ஒருவேளை நீங்க உங்களுடைய மருமக்கள் மார்க்க வாழ்க்கையில் எல்லா காரியமும் நல்லா இருக்கின்றது, ஒரே ஒரு மருமகளுடைய வாழ்க்கையில், ஒரே ஒரு மருமகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி நீ உண்மையாக நீ அவர்களுக்காக நீ பாரப்படுகிறாயா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதின்படி ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தின்படியாகவும், எனக்கு அருமையானவர்களே, அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி, எனக்கு அருமையானவர்களை, யாருக்காக ஆண்டவரே அவங்க காரியத்துக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லுகின்றார், அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து அந்த செய்தியை உனக்கு அறிவிக்கக்கூடிய நாட்கள் வருகின்றது. அந்த காரியம் உனக்கு அறிவிக்கப்படும் பொழுது நீ மிகுந்த சந்தோஷப்படுவாய். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லுகின்றேன். நாங்கள் கல்லூரியிலே படித்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் கல்லூரியில் நாங்கள் நண்பர்களாக எல்லாரும் சந்தோஷமாக இருந்த நாட்கள். அதன் பின்பதாக நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர் வேலை கிடைத்து ஒவ்வொரு இடத்திற்கு கடந்து போனோம். எங்களுக்கெல்லாம் திருமணமானது, எல்லாருக்கும் திருமணமாகி எல்லாருக்கும் பிள்ளைகள் இருந்த நேரத்தில் ஒரே ஒரு சகோதரனுக்கு மாத்திரம், எனக்கு அருமையானவர்கள், எங்களுடைய நண்பர் ஒருவருக்கு மாத்திரம் பிள்ளை இல்லை என்று சொன்ன நேரத்தில் என்னுடைய காரியம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கின்றதானால் எங்களுடைய நண்பருக்கு மாத்திரம் அந்த காரியம் இல்லையே. எனக்கு அருமையானவர்களே, அது நான் சொல்கின்றேன், அது ஒரு நல்ல காரியம். எனக்கு எல்லாம் இருக்கின்றதானால் எனக்கு இருக்கிறது போதும் என்று இல்லாதபடிக்கு எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு நெருக்கமான எங்கள் அன்பான எங்களுடைய நண்பருக்கு இல்லையே என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணம் நல்லது. அதை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் அதை காண்கின்றார்.
ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நேரத்தில் அவர்கள் துக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த துக்கத்தில் நீங்கள் பங்கு பெறுகின்றபடியினால் ஆண்டவர் அதன் நிமித்தம் ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படிக்கு விரும்புகின்றார். ஒரு முறை நான் என்னுடைய நண்பனை பார்த்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தை இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. வருடங்களாகிவிட்டது. என்னுடைய மனைவியை பார்த்து அநேகர் பேசும் பொழுது இந்த காரியமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு திருமணமாகி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்களாக வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நண்பனுக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுத்த நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, நண்பனுக்கு ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த நேரத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் ஏதோ எங்களுக்கு குழந்தை பிறந்தது மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது யார்? கர்த்தர் தான் குழந்தையை கொடுக்கின்றார். கர்த்தர் அந்த குழந்தையை கொடுத்ததின் நிமித்தம் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் பெற்ற நேரத்தில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் இப்பொழுது எங்களுடைய நண்பன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த காரணம் மிகுந்த வேதனையோடு கூட இருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல செய்தி எங்கள் காதிலே கேட்டவுடனே அந்த நாளை ஆண்டவர் வைத்திருந்தாரே, ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும் என்ற நாளை வைத்திருந்தார். அந்த நாள் எங்கள் காதுகள் அதை கேட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். யார் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கின்றீர்கள், உங்களுக்கு நெருக்கமானவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஐயோ இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து இருக்கின்றதே என்று சொல்லி அவர்களுக்காக நீங்கள் பரிதபிக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த மகிமையான காரியத்தை நீ பார்ப்பாய். அந்த நாட்கள் வரும், உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். உனக்கு நெருக்கமான அவங்களுக்கு நான் ஒரு நன்மையை செய்து அதன் நிமித்தம் அவர்களுக்கு மட்டுமல்ல உனக்கும் நான் அந்த சந்தோஷத்தை கட்டளையிடுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த மகிழ்ச்சி, எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் செய்ததை காட்டிலும் அந்த மகிழ்ச்சி பன்மடங்காக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்தில் மரியாளுக்கு அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த எலிசபெத் குழந்தை பெற்றிருக்கிறாள் என்கின்ற செய்தி, அந்த நாளுக்குத்தான் நாங்கள் காத்திருந்தோம். இந்த நாள் எங்கள் காதுகளில் கேட்ட நேரத்தில் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி எனக்கு தேவதூதன் மூலமாக அறிவித்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சி அளவில்லாமல் ஆனது என்று மரியாள் எழுந்து ஓடி போய் எலிசபெத் வீட்டுக்குள்ளாக நுழைந்த அந்த காரியத்தை பார்த்த நேரத்தில் காதால் கேட்ட அந்த நல்ல செய்தியை கண்ணால் பார்க்கிறா. கர்த்தர் செய்த நன்மையான காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை இரண்டு பேருமாக துதித்து மகிமைப்படுத்தக்கூடியதை வேதம் விவரித்து சொல்லுகின்றது. அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவரே, எங்களை நீங்க மறந்து போனீங்களா நினைத்து கலங்கி இருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறப்பது கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே என்ன நீங்க மறந்து போயிட்டீங்களான்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரே என்னை ஏன் மறந்தீர் ஆண்டவரேன்னு சொல்லி கூட நீங்கள் சில வேளைகளில் நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆத்துமா கலங்குகிறதா? தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகின்றார். எந்த காரியத்தின் நிமித்தம் நீ வியாகுலத்தோடு கூட நீ கலங்கி கொண்டிருக்கின்றாயோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எந்த காரியத்தின் நிமித்தம் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் நண்பர்கள் நிமித்தம் நீ வேதனையோடு கூட இருக்கின்றீர்களா, அவர்களுக்கு ஒரு நன்மையை இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நல்ல காரியத்தை நான் கண்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கின்றார். எந்த காரியத்தின் நிமித்தம் நீ வேதனைப்பட்டாயோ, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேதனையை மாற்றும்படிக்கு ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, என்னை மறந்து போனீங்களா ஆண்டவரே? துக்கத்தோடு கூட நான் திரிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் துக்கத்தோடு கூட நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பழைய ஒரு பாடல்,
மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்களை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன நீங்க மறந்து போயிட்டீங்களா ஆண்டவரே? துக்கத்தோடு கூட நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகின்றீங்களா? நீ துக்கத்தோடு தெரிந்த நாட்கள் போதும். தேவனாகிய கர்த்தர் எப்படி எலிசபெத் நிந்தையோடு கூட தெரிந்து கொண்டிருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரோ, ஜனங்களுக்குள்ளாக எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படிக்கு என் மேல் கடாட்சம் வைத்த என் தேவன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாலே, அதே போல ஜனங்கள் மத்தியில் உனக்கு உண்டாயிருக்கின்ற நிந்தை ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நிந்தையை நீக்குவார். தேவனாகிய கர்த்தர் அந்த நாள் வருகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நாட்கள் வரும் என்று சொன்னாரே, உனக்கு எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் நிந்தை உண்டானதோ அந்த நிந்தையை நீக்கக்கூடிய நாட்கள் வரும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நிந்தையை நீக்கி உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து, நீ மாத்திரமல்ல உன்னோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார். நன்மையானதை செய்து அந்த நல்ல செய்தியை எல்லாருடைய காதுகளும் கேட்கக்கூடிய நாட்கள் வரும். என கருமையானவர்களே, இந்த வேளையில் இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த காரியத்தை நான் பாடி முடித்த பின்பதாக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள், ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் வேண்டியவர், எங்களுடைய பிள்ளைகள்ல ஒருத்தர், என்னுடைய பேர பிள்ளைகள்ல ஒருத்தர். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என் உடன் பிறந்த ஒரு நபர் கஷ்டப்படக்கூடியதை, கண்ணீரோடு கூட இருக்கக்கூடியதை நான் காண்கின்றேன். ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்களா? எங்களுக்கெல்லாம் நிறைவாக கொடுத்திருக்கிறீர். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அவங்க படக்கூடிய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது எங்களால தாங்க முடியவில்லையே. அவர்கள் படக்கூடிய வேதனையை பார்க்கும் பொழுது எங்களால ஆண்டவரே சகித்துக் கொள்ள முடியவில்லையே. ஏன் அவர்களுக்கு இப்படி? ஆண்டவரே, அவர்கள் மிகுந்த நல்லவர்களாச்சே. ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் யாருக்கும் கெடுதல் செய்யாதவர்கள், அவர்களுக்கு ஏன் இப்படி என்று சொல்லி நீங்கள் அவர்களுடைய துக்கத்தை உங்கள் துக்கமாக எடுத்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் துக்கத்தோடு எங்களை மறந்து போனீங்களா? ஆண்டவரே, துக்கத்தோடு திரிகின்றோமே என்று சொல்லுகின்றீர்களா? மகிமையான காரியத்தை செய்வார். கண்களை மூடி ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த பாடலை படித்த பின்பதாக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். அல்லேலூயா. கன்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? கன்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ? துக்கத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரோடு கூட கடந்த ஆண்டு முழுவதுமாக வருடங்களாக நீ கண்ணீரோடு கூடவே திரிந்து கொண்டிருக்கின்றாயா? இந்த புதிய ஆண்டிலும் நீ கண்ணீரோடு கூட நீ காலடி எடுத்து வைத்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய துக்கத்தோடு கூட திரியக்கூடிய நாட்கள் முடிந்து போய்விடும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். நாட்கள் வருகின்றது, கர்த்தர் உன் தலையை உயர்த்தக்கூடிய நாட்கள் வருகின்றது. நீ துக்கத்தோடு திரிந்த நாட்கள் முடிந்து போகக்கூடிய நாட்கள் வருகின்றது. ஆண்டவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்து உன் குடும்பத்தாருக்கு, உனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கக்கூடிய நாள் வருகின்றது. எப்படி மரியாளுக்கு அவள் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு ஒரு நன்மை செய்த நல்ல செய்தியை தேவனாகிய கர்த்தர் ஒரு செய்தி அவருக்கு மரியாளுக்கு அறிவித்தாரோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் சொல்லக்கூடிய நாட்கள் வரும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த நாட்களில் மகிமையான காரியத்தை செய்தருளுவார். கர்த்தர் சொல்கின்றார், ஒரு நாளை குறித்திருக்கின்றேன், துக்கம் எல்லாம் நீங்கி போகும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், என் செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை கண்டு குடும்பமே, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமாக மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார்.
மற்றவர்களுக்காக என்று நீ கதறிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆண்டவரை, எனக்காக நான் கேட்கவில்லை, என் பிள்ளைக்காக. ஆண்டவரை, எனக்காக அல்ல, என் பேர பிள்ளைக்காக. ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்கக்கூடிய அந்த சத்தம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன் வாழ்க்கையில் நான் உன் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்யக்கூடிய நாட்கள் வரும். ஒரு நாளை நான் குறித்திருக்கிறேன். அந்த நாளில் உன் காதுகள் கேட்கும். நல்ல காரியத்தை தேவன் செய்தார் என்கின்ற செய்தி, அவருடைய செய்கைகளால் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அந்த நாளில் உங்கள் குடும்பமே மகிழ்ந்திருப்பீர்கள். எனக்கு அருமையானவர்களே, சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மகிமையான காரியம், தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதுமாக ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்தாரே. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி நீ கதறிக்கொண்டு இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்தாய் அல்லவா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியம், இதுவரைக்கும் உன் குடும்பத்திலேயே செய்திராத ஒரு காரியத்தை உனக்கென்று செய்து தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை கண்டு, ஆண்டவரே, என் தேவனே, இவர்களுக்கு நீ செய்திருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது என் இருதயம் மகிழ்கின்றது என்று உன்னை மகிழ்விக்கும்படிக்கு தேவன் மகிமையான காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, மற்றவர்கள் தன்னோடு கூட இருக்கக்கூடியவர்கள், நான் நேசிக்கக்கூடியவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கக்கூடியதை நான் காண்கின்றேன் என்று சொல்லி, ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய நாட்கள் வராதா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டு காலடி எடுத்து வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர், ஆண்டவரே, நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லி அந்த நாளை நான் குறித்திருக்கிறேன். அந்த நாளில் நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமே மகிழ்ந்திருக்கும்படிக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய கர்த்தரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் அப்பா. எந்தெந்த காரியத்தின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் வேதனையோடு கூட இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்தார்களோ, ஆண்டவர், இந்த துக்க நாட்கள் முடிந்து போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பமாக மகிழ்ந்திருக்க செய்யும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் வந்து அமரும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். மகிமையான காரியத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்தருளும். புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொருவரை, சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர், உம்முடைய கண்களில் கடாட்சம் உண்டாகட்டும். மகிமையான காரியத்தை பிள்ளைகள் பார்க்கட்டும். இருதயம் மகிழத்தக்கதாக உம்முடைய செய்கைகளால் அவர்களை மகிழ்ச்சியாக்குவீர். தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு உங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.